Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா துருவி வெச்சுக்கோங்க. நல்லா பொடியா துருவி வெச்சுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், அடுத்து உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம துருவி வச்ச முட்டைக்கோஸ்லேயே தண்ணி விட்டு வந்திருக்கும். அதனால தண்ணி பார்த்துட்டு நம்ம அளவா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாதி வெந்தது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டுட்டு திரும்ப நம்ம முதல் பொரிச்சதை போட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மேலே பார்த்தா நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதை திரும்ப போட்டுக்கலாம். இப்படி 2 தடவை போட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும் உள்ள. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சது போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதையே எடுத்துடலாம். அடுத்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் 3 தக்காளி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க.
அடுத்து தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச போட்டுக்கோங்க. இது இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரெடி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.